ஏன் இப்படி பார்த்துட்டு நிக்கிற? வா வந்து உட்காரு. அம்மா நைட் வரைக்கும் வர மாட்டேன்னு சொன்னீங்க. ஆமா, நைட் வரைக்கும் வரமாட்டேன்னு சொன்னேன். அதுவும் சொன்னேன்ல லேப்டாப் வச்சுட்டு போயிட்டுன்ட்டு அதான் வந்துட்டேன். சரி. சரி, என்ன பிரசாதெல்லாம் எதுவும் கொடுக்கலையா? அதான் பொங்கல் எடுத்துட்டு வந்தேன்ல, அது திருநீர் வேணா இருக்கு, வச்சுக்கிறீங்களா? அண்ணி வேற எதுவும் ஸ்பெஷலா செய்யலையா? ஸ்பெஷலானா? இல்ல வேற எதுவும் ஸ்பெஷல் டிஷ்? ஆமாம்மா, நாங்கள் என்ன கெடா வெட்ட போனோம், ஸ்பெஷல் டிஷ் செய்ய சும்மா சிம்பிளா பொங்கல் வைக்க தான் போனோம். சரி சரி. நல்லா இலிடா, நல்லா இருக்கு. என்னடி இது இப்படி வச்சு விட்டுருக்கா? இருக்கட்டும், நல்லா இருக்கு. ஆள பரவாயில்ல, நல்லா இருக்காம்ல. இப்பதான் நல்ல ஒரு மாதிரி தெரியுது. இவ்வளவு நாள் கெட்டவனாவா இருந்தா? ஆமா, உங்களுக்கு தெரியாதா, ரொம்ப கெட்டவர் தெரியுமா, அதனால தான் இப்படி போட்டு விட்டுருக்கேன். ஆமாடி, கெட்டவன் தான் கெட்டவன் தான். என்ன இங்க திரும்பிட்டீங்க? இருங்க மாமா, வரேன். ஏய் போயிடுங்க, வேணாம் சொல்லிட்டேன். வேணாம், நீ எனக்குலாம் வைக்க வேணாம். வேணாம், நல்லா இருக்காது. இங்க பாரு அண்ணன், உன் பொண்டாட்டிட்டு சொல்லிடு, எனக்குலாம் வேணாம். கையிலமா அவனுக்கு வச்சு விட்டுருமா, விட்டுறாத. சரிங்க. சரிங்க வா. என்ன குடும்பமா சேர்ந்து நீ வேணாம், விட்டுருங்க, நல்லா இருக்காது. வச்சுக்க இப்படி சூடிடும். வேணாம், ஓடாதீங்க, அப்புறம் பாத்துக்கோங்க, நான் ஓடி வந்து நான் எப்படினாலும் வச்சிருவேன். நானே வந்து பிடிச்சுக்கோமா? இல்லங்க, நானே பிடிச்சிருவேன் மாமாவை. என்ன புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து நீ போயிருங்க பேசாம. மாமா லைட்டா தான் வைப்பேன், நான் அவருக்குலாம் வச்சு விட்டேன் பாத்தீங்களா, அது மாதிரி லைட்டா வைக்கிறேன், அப்பதான் நீங்களும் நல்ல பையமா தெரியுவீங்க. நான் என்ன இவ்வளவு நாள் கெட்டவனா வரேன்? ஐயமா, அவன் புத்தியும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. வர ரொம்ப மோசமாயிட்டே போறான். குணமும் கிட்ட குணமா இருக்கு. அவன் என்னென்னமோ பண்றான், பயங்கர கெட்டு போயிட்டான். எனக்கு என்ன சொல்றதே தெரியல. அவனுக்கு எப்படி வச்சு விட்டுரு, நிறைய வச்சு விட்டுரு அவனுக்கு. என்ன குடும்பமா சேர்ந்து ஆளுகளை பத்தி ஆளுகளை ஓடிடுங்க சொல்லிட்டேன். நிறைய வைக்கணும், நிறையா. நீயே வச்சுக்கோங்க பொண்டாட்டி கையால, எனக்கு தெரியாது. ஓடிடுங்க மரியாதையா. இப்ப பாருங்க, அண்ணின்னு பார்க்க மாட்டேன், பாத்துக்கங்க. அடி ஃபுல்லு தூட்டுவேன், போயிடுங்க பேசாம. நீங்க அடிப்பீங்களா? அடிச்சு பாருங்க. நான் என்ன செய்வேன், தூங்கும் போது பட்ட மாதிரி பெயிண்ட் அடிச்சு விட்டுருவேன் பாத்துக்கோங்க நெத்தியில. இது பெயிண்ட் அடிச்சிருவீங்க அண்ணா, சொல்லு. பாட்டுக்கு லைட்டா வச்சு விட்டு போயிருவா, பேசாம இரு. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நீ பெயிண்ட் ஒண்ணு வேணாம். எனக்கு யார் வச்சு விட வேணாம், எனக்கு போயிருங்க மரியாதையா. ஏன் இமேஜ் என்னங்கிறது? பெயிண்ட் அடிச்சிடுவாங்களா? பெயிண்ட் நான் என்ன செய்யணும், பெயிண்ட் அடிச்சுட்டுருவேன். முகம் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சுட்டுருவேன் பார்த்துக்கோங்க. நீ கை விடுங்க, நீ விடுங்க சொல்லிட்டேன். வேணாம், நான் வருவாமா? அண்ணன் சிரிக்கிறது பாரு, வந்து சொல்லு. வந்து கையை விடுங்க. நீ கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வச்சுக்கிறேன். அது தெரியும், பைத்தியம் நடுவில் வந்து மாட்டிக்கிட்டேன். பாப்பா டக்குன்னு வச்சு விட்டுரு, ஒரு நாள் ஓடிடுவாங்க. போட்டா கொடுக்குறா, இரு நைட் ஒன்று உனக்கு வந்து போயிட்டு சொல்றேன். வேணா, நீ விட்டுருங்க. முடி வேற டிஸ்டர்ப் பண்ணுது. முடி இவ்வளவு வளர்த்து வச்சிருக்கீங்க. ஐயோ, என் தங்க பிள்ளைக்கு முடி வேற டிஸ்டர்ப் பண்ணுது. சரிம்மா, நம்ம இன்னொரு நாள் உட்காந்து அவளுக்கு முடியும் சேர்த்து வெட்டி விட்டுலாம். என்னம்மா வெட்டுவீங்க, ஆளு பரவாயில்ல, முடியும் சேர்த்து வெட்டுவீங்களாம்ல. என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பச்சு விட்டு பேசாம போயிருங்க. பாப்பா இங்க விட்டு வந்துரு. இப்பதானே பார்க்க அம்சமா இருக்க. அம்சமா இருக்காங்க. ஹம்சா சம்சாண்டிட்டு. சிச்சோ, சம்சானே ஞாபகம் வருது. என்னம்மா? ஏங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம சம்சா செஞ்சு சாப்பிடுவோமா? அதெல்லாம் வேணாமா, என்ன ஃபுட்ல வேணாம், உனக்கு சேராது. ஏங்க ப்ளீஸுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா, வர வழியில பார்த்தேன். ஆனால் அண்ணன் தான் வாங்கி கொடுக்கவே இல்லை, வெளியில வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு அண்ணனை செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. பள்ளி என்னென்ன நம்ம சாப்பிடலாம். சரி அண்ணா, 1-2 தான் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டான்னு வச்சுக்கோ, பத்துக்கு கொண்டு நோண்டிடுவேன். ஓகேங்க. ஆளு பரவாயில்ல, இங்க நான் கத்திக்கிட்டு இருக்கேன். சம்சா செஞ்சு சாப்பிடுவான். நான் போய் மூஞ்சியை கழுவிட்டு வரேன். மாமா மூஞ்சி கழுவ போறீங்களா? நான் வச்சு விட்டுருக்கேன், நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மூஞ்சி கழுவுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் பேசவே மாட்டேன் பாத்துக்கோங்க. ஆளு பாரு, ஆள நல்லா குட்டிச்சதான் போயிரு பேசாம, கட்டுப்பேத்தாம. பார்க்க பெரிய பிள்ளை மாதிரி இருக்குது, செய்யறது ஃபுல்லா சேட்டை. நீங்க பார்த்தா குட்டி சத்தம் மாதிரியே தெரியுது. சிக்காமி போயிடுவீங்க, இருங்க உங்களை பாத்துக்கிறேன். நல்லா தெரியும் குட்டி சத்தம். சிக்கிறாங்க, அதெல்லாம் சிக்க மாட்டேன் நானு. பாருங்க நீ என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு, பாத்துக்கிறேன் நானும். சரிம்மா சரிம்மா சரிம்மா. ஓ, தம்பியார் சொன்னதே சிரிப்பு அடக்க முடியல சாருக்கு. நீ குட்டி சத்தம் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, நீ இவ்வளவு அழகா இருக்க, உனக்கு குட்டி சத்தம்னு சொல்ல முடியுமா? நீ தேவதை மாதிரி இருக்கடி. சிரிப்பு வருதா? சிரிப்பு வருதா?
ஏய் வலிக்குது வலிக்குதுடி. ஆண்டி இப்படி அடிக்கிற வலிக்குது. நான் அடிச்சும் கூட உங்களுக்கு முகத்துல சிரிப்பு குறையுதா? சரி சரி கோவப்படாது. நீ கோவப்படுன்னு வச்சுக்கோ, அப்புறம் உள்ள இருக்க பாப்பாவும் கோவப்படும், பார்த்துக்கோ. ஓ, நான் கோவப்படுறது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. இப்போ உங்கள் பிள்ளை கோவப்பட்டுறக்கூடாது. சரித்தேன், போங்க, நான் போகிறேன். ஏய் இங்க பாரு, இல்ல உட்காருடி. தங்கப்பிள்ள, ஏமா கோவப்படுற? போங்க, என்னை குட்டிச்சட்டன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படிலாம் இல்லை, அவன் சும்மா சொல்லிப்பான். அவனை திட்டுறேன் சரியா? சரி, திட்டணும். சரி திட்டுறேன், அவனை இதுக்கிற எப்படி சொன்ன திட்டுறேன். அப்படின்னு எனக்கு ஒரு முட்டை கூட நான் திட்டுறேன். ஆள பரவாயில்ல, லஞ்சம் கேட்கறத. என்ன முத்தம் கேட்காம இவ்வளோ சூப்பராக இருக்கிய. சேலை கட்டி பூ வச்சு கையில் பூ வச்சு கூட பார்க்கவே செம்மையான்னு சரி. உள்ளே வரும்போது அவ்வளோ ரெஸ்ட் பார்த்தேன், கீழேருந்து மேலே வரைக்கும். போங்க. இன்னைக்கு காலையிலே பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு காலேஜுக்கே போயிருக்க மாட்டேன்டி. ஆமாம். அவன் முட்டை குடி. அம்மு, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. என்னன்னா, நான் பிஹெச்டி படிச்சதும் தெரியும்ல. நான் படிப்பெல்லாம் அங்கே லண்டனில் தான் படிச்சுட்டு வந்தேன். அதெல்லாம் உனக்கு தெரியும்ல. அதில் 1 இயர் கேப் ஆகி போச்சு. நம்ம மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து அப்புறம் உனக்கு உடம்பு வேறு சரியில்லை. அப்புறம் அந்த 1 இயர் கேப் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணேன். அதெல்லாம் தெரியும்ல உனக்கு? ஆமாம், எனக்கு தான் தெரியும்ல. அதான் இப்போ ஒரு தீசிஸ் இருக்கு, ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்ல, அதை சப்மிட் பண்ணணும். அதான் அங்கே போகணும். போய் சப்மிட் பண்ணிட்டேன்னா வந்துடுவேன். ஒரு 15 days மட்டும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன். ஒரு 15 days கூட சொல்ல முடியாது, 10 days தான் வந்துடுவேன் அதுக்குள்ளே. அதான் யூகே போகலான்னு நினைக்கிறேன். போனால் தான் ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ண முடியும். நீ என்ன நினைக்கிற? என்னங்க, போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க. உங்களுடைய கனவு இது. நீங்கள் அதில் ஜெயிக்கணும். நீங்கள் ஆசைப்பட்டு வெளிநாட்டில் தான் போய் படிக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் படிச்சிங்க. அந்த கஷ்டத்துக்கெலாம் பலன் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி பிஎஸ்சி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை வாங்குறதுல தான் இருக்குது. இப்பயும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஆனால் என்னால் தான், எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்னால் தான் நீங்கள் அந்த 1 இயர் கேப் ஆச்சு. அப்படி இல்லைனா நீங்கள் இன்னொரும் பிஎஸ்சி முடிச்சு உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நீங்கள் ப்ராஜெக்ட் தானே சப்மிட் பண்ணிட்டு வர போகிறீங்க, போயிட்டு வாங்க. ஆனால் 3ஆவது மாதம் ஸ்கேன் எடுப்பாங்கல்ல, அப்போ என் கூட இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குள்ளே வந்துடுவீங்களே. வந்துட்டு கூட திருப்பி போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து உங்களுக்கு வைவாதெல்லாம் இருக்குல்ல, வந்துட்டு கூட பார்த்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு வாங்க. ஓகேவா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. ஆனா என் கனவுகள் அப்படின்னு சொல்றதை விட நம்மளோட கனவுகள் தான் சொல்லலாம். ஏன்னா என்னுடைய கனவுகளுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. அப்பா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, தாயா இருக்க, தாரமா இருக்க, என் காதலியா இருக்க, என் தோழியா இருக்க. இப்படி இருக்க. என் கனவோட வெற்றிக்கு பின்னாடி நீ தான் இருக்க. என் மனைவியா நீ மட்டும்தான் இருக்க. நான் இந்த காலேஜ் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட இருந்தது நீயும் என்னுடைய நம்பிக்கையும் தான். அதுதான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு உயர்த்து கொண்டு வந்திருக்கே தவிர வேறு எதுவுமே இல்லை. என்னன்னு சொல்ல, உங்கள் படிப்பு நான் மட்டும் காரணம் இல்லை. நீங்கள் ஜெயிச்சதுக்கு பின்னாடி உங்களுடைய படிப்பு, உங்கள் திறமை, இது எல்லாம் தான் காரணம். என் படிப்பே இப்போதான் முடியுது, பிஹெச்டி இப்போதான் முடிக்கிறேன். ஆனால் அதுக்குள்ள நான் ஒரு காலேஜ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம் நினைக்கிற? நீ தான். நான் படத்துக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கப்ப எனக்கு அத்தனை உதவியும் கிடைக்க வச்ச. எப்படி இப்படின்னா உண்மையிலே அதெல்லாம் நினைக்கும் போது நான் வெளில லோன் வாங்கலாம் தான். நான் சொல்லப்போனால் லோன் தான் அதிகமாக வாங்கியிருப்பேன். ஆனால் அதையும் நீ வேணாங்க, லோனில் அதிகமாக வாங்காதீங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண. எனக்கு அப்பயே என்னுடைய மனைவியாகிட்ட அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், நீ காதலியா இல்லை, என் மனைவியாக தான் இருந்த. அப்பையும் மனைவி இன்னும் கல்யாணம் ஆகிட்டு சேர்ந்து வாழ்றது மட்டும் மனைவியோட கடமை கிடையாது. கணவருக்கு சப்போர்ட்டிவா, கணவரோட வெற்றிக்கு பின்னாடி நிற்கணும் மனைவி. அதுதான் உண்மையான அர்த்தம். அதே மாதிரி தான் உனக்கு பின்னாடியும் நான் நிற்கணும், எனக்கு பின்னாடி நீ நிற்கணும். நம்ம 2 பேருமே சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதுதான் கணவன் மனைவி. ஆனால் அது நீ கரெக்டாக பண்ண. அப்பையும் சரி இப்பயும் சரி. என்னங்க, அப்போ என் புருஷனுக்கு நான் பண்ணாமல் இப்போ வேறு யார் பண்ணுவா? ஏண்டி உனக்கு கஷ்டமா இல்லையா? நீ கன்சீவாக இருக்க இந்த டயத்தில் விட்டுட்டு போறேனே. ஆனால் உண்மையிலே நினச்சேன் நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு நினச்சேன். நீ அசால்ட்டாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியே. உனக்கு கஷ்டமா இல்லையா? ஏன், நான் உங்களை பிரிஞ்சு இருந்ததே இல்லையா? ஸ்கூல் படிக்கும் போது அப்பயும் நீங்கள் என்னை விட்டு தான் பிரிஞ்சு தான் இருந்தீங்க. நான் இப்போ சின்ன பொண்ணு, அப்பயும் என்னை விட்டு பிரிஞ்சு தான் இருப்பீங்க. இங்கே மெட்ராஸில் போய் படிச்சிங்க, அப்புறம் திருப்பி வந்தீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு, அப்புறம் திருப்பி காலேஜ் படிக்கிறதுக்கு நீங்கள் வெளிநாட்டில் தான் போய் படிப்பேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு போய் படிச்சிங்க. அப்போ நம்ம பிரியாததா இப்போ பிரிஞ்சிட்டோம். அதை விடுங்க. நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிரச்சனையாச்சா, 1 இயர் கேப் ஆச்சா,
அந்த 1 இயர் நான் எங்கே போனேன்னு தெரியல, நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியல. அதில் நீங்கள் ஹோம் ஒர்க் வேறு போயிட்டீங்க. எவ்வளோ பிரச்சனையாச்சு. இந்த பிரிவெல்லாம் நம்மளை சேர்த்து வச்சுச்சு. இது என்னங்க, நீங்கள் சும்மா தானே சும்மா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக போகிறீங்க. ஒரு 10 days 15 days இதில் என்ன இருக்குது? நான் இதில் என்ன நினைக்க போகிறேன்? நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சா அது எனக்கு தானே சந்தோஷம். அது எனக்கும் தானே சேர்த்து தானே பெருமை. என் புருஷன் இந்த அளவுக்குலாம் படிச்சிருக்காரு, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, எனக்கு அது பெருமை தானே. அப்போ ஸ்கூல் படிக்கும் போது என் அத்தை பொண்ணு, அதனால தெரியாது, சின்ன பொண்ணு வேற. அதுக்கப்புறம் காலேஜ் போனப்பையும் அப்போ நீ அப்படியே சின்ன பொண்ணு தான், படிச்சுட்டு தான் இருந்த. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணோன்னு இருக்கும்போது பிரச்சனை கிளப்பி விட்டாங்க. அதனால அப்போ கொஞ்சம் ஒரு வருஷம் பிரிஞ்சிருந்தோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வயிற்றுல குழந்தை இருக்கு. பரவாயில்லையா? இல்லை, எனக்கு ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் 10 days மட்டும்தான் போகிறீங்களா, இல்லை ஒரு வருஷம் இருந்துட்டு வரதுக்காக போகிறீங்களா? ஆளை பார்த்தேன், ஆளை கன்சீவாக இருக்காங்களா? ஒரு மிஞ்சி போனால் 15 days தானே இருப்பீங்க, அப்புறம் என்ன? 15 days கூட இருக்கணும் என்னமோ உன்னை விட்டுட்டு. அது என்னமோ தெரியல, உன்னை விட்டுட்டு பிரிஞ்சிருக்கவே முடியலடி இப்போலாம். அதனால 15 days கூட இருக்கணும் என்னமோ. 10 days தான் இருப்பேன், வந்துடுவேன். சப்மிட் பண்ணிட்டேன்னா வந்துடுவேன். நடிக்காதீங்க சார், சும்மா. அப்படி சொல்கிறேன்? நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க கஷ்டமாக தானே இருக்கும் எனக்கு. நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஆமாம்மா, பெரிய உண்மையை சொல்கிறவர் ஹரிச்சந்திரன். ஆளை பாரு, ஆளை டெய்லி நைட்டு ஊரை சுற்ற வேண்டியது பசங்களோட சேர்ந்து. லீவ் அன்னைக்கு இப்பயும் சின்ன பிள்ளை மாதிரி இப்போ கிரிக்கெட் விளையாட வேண்டியது பசங்களோட சேர்ந்து. இனி விட்டுட்டு போயிடுது, நைட்டெல்லாம் வெளில ஊர் சுற்றுறது. அப்புறம் இனி வெளில கதவை பூட்டி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க, ரூம் கதவை பூட்டி விட்டுட்டு. ஆளை பற்றி ஆளை என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன். டைலாக கிடைக்காதீங்க என்ன. மெண்டல் மண்டியா என்னடி மொத்தமாக வச்சு நீ அசிங்கப்படுத்துற? அப்புறம் என்ன சும்மா. சரி, ஃபீல் பண்ணாதீங்க, போயிட்டு வந்துடுங்க. 10 days தானே, போயிட்டு வாங்க நல்லபடியா. சரியா? நான் அதில் இருந்துட்டேன். நீ அங்கே போயிருக்கியா? போகிறப்போ நீ அங்கே விட்டுட்டு போகிறேன். சரி, அங்கே போயிருக்கேன். நீ கொட்டி தங்க. நீ காலையில் என்னடி சாப்பிட்ட? காலையில் நான் அங்கே கோயிலே சாப்பிட்டுட்டேங்க. அங்கே வந்து பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க, அது வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் வீட்டில் இருந்து அம்மா என்ன செஞ்சாங்கன்னா எங்களுக்கு இட்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால அங்கே குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டோம். அப்புறம் வந்து பொங்கல் செஞ்சு பொங்கல் சாப்பிட்டோம். என்ன பல்ல கட்டுறீங்க? என்ன பிக்னிக்கா போனீங்க குடும்பமாக சேர்ந்து? டிஃபன்லாம் கட்டிட்டு எடுத்துட்டு போயிருக்கீங்க? ஆமாம், அப்போ எங்களுக்கு பசிக்கும்ல, நாங்கள் எடுத்துகிட்டு போவோம்ல. அந்த கண்ணத்தை குட்டிச்சு தின்னு பார்த்துக்க போங்க. பாரு, மறுபடியும் பாருடா. ஜெல் கட்டிய தொங்கப்பில்ல. பானுவை போய் கூப்பிட்டோன்னு சொன்னீங்களா, கூப்பிடலையா? ஆமாடி, ஆனா இப்ப போய் கூப்பிடல. நான் போய் கூப்பிட வேணாம் தான் நினைச்சு கூப்பிடல. பாட்டி உங்களெல்லாம் போய் கூப்பிட்டு சொல்லலாம். எப்படியும் நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். ஏன்னா திடீர்னு தான் இப்போ சொன்னாங்க, டேட் சொன்னாங்க. அதனால நான் திடீர்னு கிளம்ப வேண்டியதா இருக்கு. அதனால பாட்டி எல்லாரும் போய் கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. நான் சொல்லியிருக்கேன், போய் கூப்பிட்டுக்கட்டும். வந்தா வந்து இருக்கட்டும், இங்கே வேணாம். நாச்சியா பாட்டிகிட்ட தான் சொல்லியிருக்கேன். அங்கன்னா சித்தி எல்லாம் இருக்காங்க, பார்த்துப்பாங்க. அது மாதிரி அத்தைகிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். பாட்டி மாமா கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே எல்லாம் சேர்ந்து போய் கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா இந்த பொண்ணு சரவணன் பேசிட்டுல, அதனால அவங்கள சேர்ந்து போய் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். இன்னொன்று என்னன்னா, அந்த பொண்ணு அவங்கள விட்டுட்டு வர மாட்டா. இப்போ அந்த பொண்ணுக்குன்னு அவங்க தானே இருக்காங்க. அந்த கூட யாரோ 2 பொண்ணுங்க இருக்காங்களாம், அங்கே இருக்காங்க, அந்த மேடம் சொன்னாங்க. அதனால அந்த பொண்ணு அவங்கள விட்டுட்டு வரமாட்டா. சரி, தனியாக வந்து இருக்கிறதுக்கு அவங்க தெரிஞ்சவங்களோட இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. அதனால அவங்க கூட்டிகிட்டு வந்து இருக்கட்டும். எப்படியும் வந்தாலும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்னன்னு பார்த்துக்கலாம். வந்து இருக்கட்டும். நான் ஊர்லேருந்து வந்து என்னன்னு பார்த்துக்கிறேன். அங்கேயே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற ரூம்லேயே இருந்துக்கட்டும். ஓ சரிங்க. அப்பா கிட்ட, ரகு கிட்ட, சக்தி சரணன் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், வந்து பார்த்துப்பாங்க. அதே மாதிரி நீயும் வந்தால் பார்த்துக்கோ. ஆனால் மேக்ஸிமம் நீ வரவே வராது, அங்கேயே இரு. ஒரு வேலை சூர்யா யாராவது கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா மெதுவாவா. இல்லை அப்படின்னா நீ மேக்ஸிமம் வரணுன்றது என்னத்தையும் விட்டுரு. நான் வந்ததுக்கப்புறம் நீ இங்கிட்டு வரணும், சரியா? நீ இன்ட்ரோ ஆகலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் வந்து அதுக்கப்புறம் கூட இன்ட்ரோ ஆகிக்கோ, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, சரியா? நீ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். உங்ககிட்ட அலைஞ்சுன்னு தெரிஞ்சது பார்த்துக்கோ. அந்த பொண்ணுங்களை விசாரிக்கணும், உன்னை இன்ட்ரோ பண்ணிக்கணும் அப்படின்னா நீ நான் வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம், சரியா? ஓ, அப்ப நான் இந்த சைடே வரக்கூடாது, அப்ப பாட்டி வீட்டு கூட வரக்கூடாது. ஆளை பரவாயில்ல, மரியாதை வீட்டிலே இருந்துக்க. இந்த பக்கம் அந்த பக்கம் அலைஞ்சிட்டு இருந்த உன் காலை வச்சுட்டு பார்த்துக்கோ. அப்புறம் என்ன செய்வேன்னு தெரியாது. வந்து என்னடி அலைய மாட்டேன் எங்கிட்ட இருக்கோம்? ஐயோ முடியல, நான் அங்கிட்டு அலைய மாட்டேன், அங்கேயே இருக்கேன். போதுமா? போதும். உங்களை வச்சுக்கிட்டு தள்ளி தங்கச்சி வரா. சரிங்க. பேசிட்டு இருக்காங்க. ஹனி, அண்ணா. வா. ஆமா, எங்க போயிட்டு வர? இல்லைண்ணே, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட்டு வந்தேன். எப்ப பாரு ஃப்ரெண்ட்ஸோட வெளில தானா? வீட்டில் இருக்கிறதே இல்லை மேடம். எனக்கு போர் அடிக்குதுல. போர் அடிக்குதா? வீட்டில் மேடம் போர் அடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, அப்படி தானே? சரி, அங்கே ஜாப் போயிட்டு இருந்தியே, இத்தனை நாள் போலியே, எதுவும் சொல்ல மாட்டாங்க?
ஆமாண்ணே, லீவ் போட்டிருக்கேன், மெடிக்கல் லீவ் தான் போட்டிருக்கேன். அவங்க கிட்ட கேட்டிருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு முன்னாடியே கொடுக்கவே இல்லை. சரி, அதான் இப்போ கேட்டிருக்கேன். என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னன்னு பேசி பாரு. ம். அண்ணே, உன்கிட்ட ஒன்று பேசணுமே. சரிங்க, நான் ரூமில் இருக்கேன். கையல், சொல்லுங்க நீ. பரவாயில்ல, நீ உட்காரு. சரிங்க நீ. சொல்லுமா, என்ன மாமாட்ட மறுபடியும் எதுவும் பிரச்சனையா? எதுவும் ஃபோன் பண்ணாரா? எதுவும் பிரச்சனையா? மறுபடியும் எதுவும் பேசி சண்டை போட்டியா? சொல்லு, பேசுவா. இல்லை, நக்கல் தானே. எப்போ பாரு நான் தான் அவர் கூட சண்டை போடுவேன், அப்படி தானே? நீயும் ரகு இப்படியே பேசிட்டே இருங்க. அப்போ நீ என்னமோ பேசுறேன்னு சொன்னாலே எனக்கு அதானே தோணுது. சரி சொல்லு, என்ன? நான் ஏதாவது பேசுறதுனாலே சண்டை தான். அப்படியே நீ பிளைன் பண்ணி வச்சுட்டீங்க குடும்பமே சேர்ந்து. அப்படிலாம் இல்லை, சொல்லு, என்ன என்ன பிரச்சனை? சும்மா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டே இருக்க. நான் பேசினாலே பிரச்சனை தானே உனக்கு? நம்ம தாயே மனுஷனுமா, நீ என்ன சொல்ல வரையா சொல்லுமா. அது வந்து அண்ணே, என்ன என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தாய்க்கும் உனக்கு? அது அண்ணே, என் மேலே உனக்கு எப்பவுமே கோவமாக தான் இருப்பியோ? என்னை பிடிக்காதோ? நான் என்னை தங்கச்சியாவே நினைக்கலையா நீ? என்னை பிடிக்குமா? பைத்தியம், என்னத்த வந்து உளறிட்டே இருக்க? நான் எப்படி உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன்? பைத்தியமா நீ? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? அது இல்லைண்ணே, அம்மாவோட சேர்ந்துட்டு எப்பவுமே நான் தப்பு மட்டும்தான் பண்ணுறேன். உனக்கு எதிராகவும் கையிலுக்கு எதிராகவும் ஏதாவது பண்ணுறேன். அதனால என்னை பிடிக்காம போயிடுச்சோ? அண்ணன், என்னை வெறுத்துருவியோ? நீ எப்பவுமே என்னை வெறுக்க மாட்டேல. நான் எப்பவுமே உன் தங்கச்சி தானே. நீ வெறுத்துருவியா? எனக்கு தெரியல, மனசுல எதுவும் வச்சுட்டு இவ்வளோ நாள் இப்படிலாம் பண்ணிட்டேன். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குங்க. என்னை விட்டு வேலைக்கு போயிடுவியோ அப்படின்னு பயமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ணன், என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதுன்னு. என்னை வெறுத்துற மட்டும் செஞ்சிடாத. என்னை வெறுத்துற மட்டும் செஞ்சிடாதுன்னு. எனக்கு அந்த கஷ்டத்தை மட்டும் கொடுத்துடாத. நான் பண்ணதில் தப்பு தானே, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதெல்லாம் எதுவும் நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கல. என்ன பண்ண? அதனால இப்படி மாறிட்டேன். என்னால் மாற்றிக்க முடியாமே இருந்துச்சு. ஆனால் எப்பவுமே எனக்கு தோணும். ஆனால் இப்போ எனக்கு நீ என்னை வெறுத்துருவியோன்னு பயமாக இருக்கு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அதான் வெறுத்துருவியோன்னு பயமாக இருக்கு. ரகுவும் என்னை வெறுக்கிறான். நீ என்னை வெறுத்துருவில்ல? என்னை வெறுத்துருவீங்கல்ல எல்லாரும்? என்னை எல்லாரும் வெறுத்துருவீங்கல்ல? கையில் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்றனால நான் சொல்லலை இது. உனக்கு கையில் முன்னாடி இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் அப்போ என் மேலே பாசமாக தானே இருப்பேன். கையில் கல்யாணம் பண்ணப்போ கூட அதுக்கப்புறம் கூட பாசமாக தான் இருந்தேன். ஆனால் இந்த கொஞ்ச நாள் என்கிட்ட நீ விலகியே இருக்கல. என்கிட்ட சரியாகவே பேசவே மாட்டேன். முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேன். என்னை வெறுத்துட்டேன். எனக்கே தெரியுது, எனக்கு தெரியுது. எனக்கு எங்கேயுமே இருக்க பிடிக்கவே இல்லை. எனக்கு எங்கேயுமே இருக்கிறது பிடிக்கவே இல்லை. நான் எங்கேயாவது போகிறேன். இங்கே யாருமே வேணாம். நான் இப்பயே எங்கேயாவது போயிடுறேன். ஏன்னு கேளு, நீ வெறுத்ததுக்கு அப்புறம் நான் போனேன்னா நான் உடைஞ்சிருவேன் ரொம்ப. இப்பயே போயிடுறேன். போயிட்டேன்னா எனக்கு தெரியாதுல்ல, எல்லாருக்கும் என்ன பிடிக்கவே இல்லை தெரியுமா? இங்க வா, ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? உன்னை போய் நான் வெறுப்பனா? அதுவும் என் தங்கச்சிய, என் செல்ல தங்கச்சியாச்சு இவ. இவளை போய் நான் வெறுப்பனா என்ன? இங்க வா, பண்ணிக்கிட்ட வா. அப்படிங்கிறத நீ பாட்டு எதுக்கு அழுதுட்டே இருக்க? இப்படி அழுதுட்டே இருப்பாங்க பொம்பளை. நான் உன் மேல பாச வைக்கலன்னு யார் சொன்னான்? உன்னை வெறுத்தேன்னு யார் சொன்னான்? அப்படியெல்லாம் உன்னை வெறுக்கலாம் மாட்டேன். நீ என்ன வெறுக்கிற உறவா? நீ தங்கச்சிமா நீ. சின்ன பிள்ளையிலேருந்து உன்னை பார்த்து வளர்த்து உன்னை வெறுக்கிறது தான் வச்சிருப்பனா? வெறுக்கிறது தான் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தாங்களா? வேலை அதிகமாக இருந்துச்சுல, அதனால பேசாமல் இருந்திருப்ப. அதுக்காக உன்னை வெறுத்துட்டாங்கன்னு அர்த்தமா? நீ என்ன வெறுக்கிற உறவாமா நீ? நீ தங்கச்சி நீ. நீ கூட பிறந்தவ, உன்னைய போய் நான் வெறுப்பனா? அப்படிலாம் இல்லை. ரகு நீ வெறுத்துட்டானா? அவன் எப்படி வெறுத்தான் உனைய? அவனா உன்னை வெறுக்க மாட்டான்.
நீ என் தங்கச்சி, நீ தப்பு பண்ணா திட்டுவோம், அடிப்போம், எல்லாமே பண்ணுவோம். அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அதனால பண்ணுவோம், அடிப்போம், திட்டுவோம், தப்பு பண்ணா. அதுக்காக உன்னை வெறுக்க மாட்டோம். அழுகாதுன்னு சொன்னேன். சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்க. இது என்ன பழக்கம்? போல்டா இருக்க வேணாமா? எப்பயும் போல்டா தானே இருப்ப. எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? அண்ணன் பார்க்க கஷ்டமா இருக்குல்ல. அப்படிலாம் இல்லை. அண்ணன் ஏன் நீ வெறுக்க போறேன்? நீ தப்பு பண்றதா, நான் உன்னை திட்டுறதா அடிக்கிறதா, அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதுக்காக உன்னை வெறுப்பாங்களா? எது தப்பு பண்ணா கேட்கத்தான் செய்வேன். தப்பு பண்ணா உன்கிட்ட தானே உன்னை கேட்க தான் முடியும். வேற யாரையும் போய் கேட்க முடியுமா? எது தப்பு பண்றாங்க யாரோ, அப்ப அவங்கள போய் கேட்க முடியுமா நம்ம? நீ தங்கச்சி, அதனால உன்னை கேட்கிறேன் வைக்கிறேன். என்னடா இதுக்கு போய்? நான் நிறைய தப்பு பண்றேன்ல, உனக்கு எதிராக கையிலுக்கு எதிராக பண்றேன்ல. தப்பு பண்றேன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு பண்ற? அதுக்காக உன்னை வெறுத்துருவாங்களா? நீ தப்பு பண்ணா திட்டுவேன், அடிப்பேன். உன்னை திருத்துறதுக்கு என்ன வழியோ அது செய்வேன். என்னம்மா அதுக்காக உன்னை வெறுத்து ஒதுக்கிடுவாங்களா? சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்க. கண்ணதோட எனக்கு கோவத்துலயும் ஆத்திரத்துலயும் அம்மா கூட சேர்ந்து பாட்டி கூட சேர்ந்து ஏதாவது பண்றேன்ல, அதுக்கப்புறம் உன்னைய பார்க்கும்போது எனக்கு அழுகையா வரும். நம்ம தப்பு பண்றோமே, அண்ணனுக்கு எதிராக பண்றோமே அப்படின்னு. இப்பெல்லாம் ரீசன் டேஸா எனக்கு ரொம்ப தோணுது. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியல, நீ ஏதோ என்னை விட்டு தூரமா போற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால்தான் நான் இப்போ எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் ஏன் இப்படி பண்ண போறேன்? உன்னை விட்டு தூரமா ஏன் போக போறேன்? எனக்கு தெரியும், எனக்கு எதிராக கையிலுக்கு எதிராக நீ பண்ணதான் செய்யற. அதுக்காக உன்னை விட்டு தூரமா நான் எப்படி போவேன்? அப்படிலாம் போக மாட்டேன். நீ கைக்குள்ளதான் நீ இருக்க, கைக்குள்ளதான் இருக்க. நீ கைக்குள்ளதான் ஒன்று வச்சிருக்க. நீ செல்ல தங்கச்சியா, நீ கைக்குள்ளதான் வச்சிருக்க. நீ தப்பு பண்றதுக்காக என் கையில இருந்து உன்னை விட முடியாதுல்லம்மா. என்னை அடிக்கிறேன்றதுக்காக என் கையில இருந்து உன்னை விட முடியாதுல்லடா. அழுகாதம்மா, அழுகாத. எதுக்குமா அப்படி அழுதுட்டு இருக்க? கடில தொடக்க வந்துட்டு இருக்கு. அழுகாத, நீ பாட்டு. உள்ள எதுவும் டான்ஸ் எதுவும் வச்சிருக்கியா? போனேன் அண்ணே, சாரிண்ணே, என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன். உனக்கு எதிராக கையிலுக்கு எதிராக நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் ப்ளீஸ்ண்ணே. உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் கேட்டதே இல்லை, மன்னிப்புன்னு கேட்டதே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ கோவத்தை இருந்திருக்கேன். ஏன்னா நான் சூர்யா மாமாவை ரொம்ப விரும்பினேன். எனக்கு அவர் கிடைக்கலன்னு கையில் மேலேயும் கோவப்பட்டேன். அவளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் அவன் மேலே கோவப்பட்டேன். எல்லாருமே கோவப்பட்டேன். என்னை மன்னிச்சிருந்தேன். அது மனசில் வச்சுட்டு உனக்கு எவ்வளவோ, உனக்கும் சரி கையலுக்கும் சரி எவ்வளவோ தொந்தரவு பண்ணியிருக்கேன். என்னை மன்னிச்சிருந்தேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் முன்னாடி மாதிரி எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கேன். இனிமேல் என்ன மன்னிப்பியான ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருந்தேன். இப்போ அழுகிறது நிப்பாட்ட போறியா? இல்லை எஞ்சி போவா? அழுகிறது நிப்பாட்டினா தான் நான் அடுத்து பேசுவேன். சரி ஹனி, ஏம்மா ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? அப்பப்போ நீ ஏதாவது பண்ணா திட்டுறேன், அடிக்கிறேன், வைக்கிறேன். இதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ண சொல்ற? இதுக்கு நான் அடிச்சதுக்கப்புறம் உன் மேலே கோவமா இருப்பேன்னு நினைக்கிறியா? கோவம்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இருந்துச்சு, வருத்தம் தான் இருக்கும். கோவம்லாம் இல்லை, வருத்தம் தான் இருக்கும். நம்ம தங்கச்சி எப்படி நல்ல பொண்ணா இருந்தாலே இப்போ இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் தான் இருந்துச்சு. நீ அதை மன்னிப்புலாம் கேட்க வேண்டியதில்லை. உன்னை நீ திருத்திக்கிட்டாலே போதும். நீ மன்னிப்பு கேட்டா அழுகிறேன், காலில் விழுகிறேன், இதெல்லாம் என்ன பழக்கம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரியாம்மா? நீ நல்ல முறையில் நீ மாமா கூட நல்ல முறையில் இருந்தாலே எனக்கு அதுவே போதும். மாமா விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு இங்கே வந்து இருக்க. இப்போ குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, அவனையும் கூட்டு வரல. நீ பாட்டுக்கு வந்து இருக்க. அவர் எதுவும் நினைக்க மாட்டாரா? அவர்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்க. எனக்கு தெரியாமலாம் இல்லை. எதுக்கு பார்த்தாலும் இப்படி பண்ற? வரும்போது குழந்தையாவது கூட்டிட்டு வந்துக்கலாம்ல. அவன் எப்படி இருப்பான் உன்னை விட்டுட்டு? செய்யறதெல்லாம் இடிக்க முடிக்க செய்யற, செஞ்சுட்டு அப்புறம் அழ வேண்டியது. பாத்தியா, கொஞ்சம் பேசணுன்னே அட்வைஸ் ஆரம்பிச்சிட்ட. நீ என்ன அழுதுட்டு இருக்க? அழுகிற மாதிரி ட்ராமா பண்றியோ? ஹோ, எனக்கு யார்கிட்டையும் ட்ராமா பண்ண எந்த அவசியம் கிடையாது. ட்ராமா பண்றேன் ட்ராமா. எப்படி நீ சமாளிக்கிற? ஒரு வார்த்தை சொல்ல முடியல. நீ எதுக்கு இப்ப அவள்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க, மல்லு கட்டிட்டு இருக்க? அடி பாவி, இப்பதான் அண்ணி மன்னிச்சிரு அப்படி இப்படின்னு. பாத்தியா, நீவே சந்தேகப்படுற. சும்மா தானே கிண்டல் பண்ண. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையானு? சேச்சா அப்படிலாம் இல்லை, சொல்றேன். அண்ணன், இனிமேல் உனக்கு அந்த பயமே வேணாம். என்னை இட்டு உனக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையுமே வராது. அதில் நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு கோபம் முக்கியமா நீ முக்கியமானு யோசிக்கும் போது எனக்கு நீ தான் முக்கியம். என் அண்ணன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ என்ன அவாய்ட் பண்ணுற அப்படிலாம் எனக்கு தோணுச்சு.
இன்னொன்று நீ அன்னைக்கு குழந்தைகிட்ட பேசுனியா, அதெல்லாம் பார்க்கும்போது நீ கையல் மேலே எவ்வளோ காதல் வச்சிருக்க. அதை எதுக்கு நம்ம உடைக்கணும்னு நினைக்கணும் அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. நான் அம்மா பேச்சு பாட்டி பேச்செல்லாம் கேட்டுட்டு எதுக்கு இப்படி பண்ணுறேன், என்ன நானே அழிச்சிட்டு இருக்கேன்ல அப்படின்னு தோணுச்சு. கோபத்தாலையும் ஆத்திரத்தாலையும் மித்தவங்களை அழிக்கலை, நான் என்ன தான் அழிச்சிட்ருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தானே எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சு உன்ட்ட வந்து பேசுறதுக்கேவும். நீ என்னமோ நினைப்பியோ, இப்படியெல்லாம் நினைப்பல நீ, இவ திடீர்னு ஏன் இப்படி வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும்ல. இவ்வளோ நாள் எவ்வளோ கோவமாக இருந்தேன், அதை யோசிச்சுட்டு தான் நான் உன்கிட்ட பேசவே இல்லை. சந்தேகம்லாம் இல்லடா, உனக்கிட்ட என்ன சந்தேகம் இருக்க போகுது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ ஏதாவது தப்பு பண்ணாலும் 2 பில்லு விழுத்துற மாட்டேன் உனிய. அங்கே பாரு உன் பொண்டாட்டி அங்கே திரும்பி உட்காந்துருக்கா கோவத்தில். என்ன பண்ண போகிற? அதான் கிளப்பி விட்டுறிய, அப்புறம் என்ன, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைண்ணே, நான் உன்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கல, கையல்கிட்டையும் சேர்த்து தான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் மனசார. ஏன்னா என் தப்பை உணர்ந்ததுக்கப்புறமும் எந்த தப்புமே செய்யாமல் அனுப்பிச்சாலும் அவள் தான். உண்மையிலே அவளை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உன்னையும் காதலிச்சுக்கிட்டு நான் கொடுக்குற அம்மா கொடுக்குற பாட்டி கொடுக்குற டார்ச்சலையும் தாங்கிக்கிட்டு உன்னைய மனசில் சுமந்துட்டு உன்னைய கரம் பிடிக்கணும்னு போராடி கரம் பிடிச்சா. அதையும் உடைக்கணும்னு நினச்சேன்ல. அவள் எந்த தப்புமே பண்ணலை. பண்ணாமல் ஒருத்தரை தண்டிக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லை. எனக்கு புரிஞ்சிச்சுல. இப்போ பாரு. ஓய் கையல், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலைங்க. நான் அப்போதே எஞ்சி போகலான்னுங்க இருந்தேன், நீங்கள் தான் உட்காருன்னு சொன்னீங்க. இல்லாட்டி அப்போதே எஞ்சி போயிருப்பேன். நான் அந்த அம்மா உன்னை உட்கார சொன்னேன், நான் தான் உட்கார சொன்னேன். கையல், நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு தடவை மன்னிப்பு கொடுப்பியா? நம்ம முன்னாடி இருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸா, அந்த மாதிரி இருக்க முடியுமா என்னன்னு தெரியலை. இருந்தாலும் ஒரு அண்ணியாவது ஏற்றுப்பியா? நான் ஏன் உங்களை மன்னிக்கணும்? பரவாயில்ல கையில், நானும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு, மனசார தான் மன்னிப்பு கேட்டேன். என்ன நீ ஒரு ஃப்ரெண்டா அண்ணியா எப்படினாலும் ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, மன்னிக்கலனாலும் பரவாயில்ல. மன்னிக்கிற வரைக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகிறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன் அப்படின்னா உனக்கு செஞ்ச கொடுமைகள் அத்தனையும் பெருசு. நீ சின்ன பொண்ணு, ஆனால் உன்னைய அவ்வளோ கொடுமைகள் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே கண்ணீர் வருது. அப்போ உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. நான் உன்னை தப்பாகவே நினைக்க மாட்டேன்டா எப்பயுமே. அண்ணி, உங்கள் மேலே எனக்கு கோவம் இருந்தால் தானே மன்னிக்கணும். உங்கள் மேலே எதுக்கு நான் கோவப்பட போகிறேன்? கோவம்லாம் இல்லை உங்கள் மேலே. நீங்கள் சூழ்நிலை காரணமாக சந்தர்ப்பம் காரணமாக தான் நீங்கள் கோவப்பட்டது காரணம். அதை நான் பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. எப்பயுமே நீங்கள் என் ஃப்ரெண்டு தான், என் அண்ணி தான். அதனால் நான் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன். அவங்க மேலே எனக்கு கோவலாம் இல்லை. நீங்கள் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருந்தாலே போதும். நீங்கள் எப்பயுமே என் ஃப்ரெண்டு தான், அண்ணி தான். நான் உங்களை வேற்றுமையெல்லாம் என்றைக்குமே நினைக்கவே இல்லை. நீங்கள் தான் என்னை விட்டு விலகி போனீங்களே தவிர நான் உங்களை விட்டு விலகி போகவே இல்லை. எப்படி நான் உங்கள் மேலே அன்பாக இருந்தேனோ அப்படியே தான் இருக்கேன். நீங்கள் இப்பெல்லாம் செஞ்சீங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ கோவம் வரும் தான். அப்புறம் இவர் உங்களை திட்டு வரா, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தண்டனை வேணும்? அது நான் விட்டுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல. நீங்கள் இவ்வளோ தூரம் மனசு வருந்தி நீங்கள் பேசும்போது நான் எதுக்கு அதை தலையில் தூக்கி வச்சுட்டு இருக்கணும்? நீங்கள் என்ன வேறு யாருமா? நீங்கள் என் அண்ணி இல்லை, என் ஃப்ரெண்டு இல்லை. நான் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன். நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க. தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறமும் உங்களை என்ன நான் அதுவே போகுது. நீங்கள் என்ன வேற ஆளா மன்னிப்பு கேட்கறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல. நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. இப்படிலாம் பேசாத கையில், சத்தியமாக எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நீ 2 அடி அடிச்சிருந்தா கூட நான் வாங்கியிருப்பேன். ஆனால் நீ அசல்ட்டாக இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, மனசு வலிக்குது. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் நினைக்காதீங்க. ஆத்தாடி முடியலப்பா 2 பேரும். என்னைக்கு அடிச்சுட்டு நார போறீங்கன்னு தெரியல. மறுபடியும் இப்போ பெரிய நல்லவங்க மாதிரி பேசுறீங்க 2 பேரும். ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? எப்படி பேசுறாங்க? அண்ணே, ஆனால் நீ சரியான ஆள் தெரியுமா? எப்படியெல்லாம் எங்களை சண்டை போட வைக்கலான்னு பிளான் பண்ணுறியோ? சண்டை போடாமல் இருந்தா சரி 2 பேரும். நாங்கள் முன்னாடிலாம் சண்டையே போட மாட்டோம் தெரியுமா? இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ள பர்சனலாக எந்த சண்டையுமே கிடையாது. அவள்கிட்ட கேட்டுப்பாரு. எனக்கு அவளுக்கு நடுவில் பர்சனலாக எந்த சண்டையுமே வந்ததே இல்லை. உன்னைய வச்சு சண்டை வந்தது கிடையாது. பர்சனலாக எனக்குள்ளேயும் அவளுக்குள்ளேயும் இதுதான் வேணும் அதுதான் வேணும், இல்லை நான் அவளுக்கு விட்டு கொடுக்காம இருக்கிறதும் எனக்கு அவள் விட்டு கொடுக்காம இருக்கிறதும் அந்த மாதிரி இட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் வந்ததே கிடையாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்திருக்கோம், நான் அவளுக்கு அண்ணியாகவும் நடந்திருக்கேன். ஆனால் இந்த சண்டையுமே வந்தது கிடையாது. சண்டை வந்தது ஃபுல்லாக மச்சானால தான். மறுபடியும் சண்டை போட பிளான் பண்ணிட்ட பத்தியா? அவன் என்ன பண்ணா? அவன் ப்ராமிஸ் கொடுத்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்காத மாதிரியே சொல்ற. நீ விரும்பின, ஆனால் அவன் விரும்பினது ஷைலுவ. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு. நீ உன் லைஃபை பாரு. நீ பிடிக்க போய் தானே ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பெற்றுக்கிட்ட, அப்புறம் என்ன?
ஆளை பற்றியால உன் மச்சானுக்கு இல்லை உன் ஃப்ரெண்டுக்குன்னு வளைஞ்சு கட்டிட்டு வந்துடுவேன். ஆனால் எப்படியோ போங்க. ஆனால் வந்து நீ சொன்னது 100ல் ஒரு உண்மை தான், 100ல் ஒரு வார்த்தை. என்னென்னா இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. அது உண்மை தான். அதெல்லாம் ஒரு இன்ஃபெக்சுவேஷனாக என்னன்னு தெரியல, சூர்யா மாமா மேலே வந்தது. ஆனால் இவரை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அது என்னவோ தெரியல, மனுஷன் அவ்வளோ அன்பு காட்டுவார் என் மேலே. இப்போயுமே சண்டை போட்டு வந்தது ஏதோ ரீசன், என்ன சொல்ல, தேவையில்லாமல் சண்டை போட்டு வந்துட்டேன். இப்போ திருப்பி எப்படி சமாதானம் ஆக போகிறேன்னு தெரியல. என் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காரு. அப்போ உனக்கே தெரியுது. ஆமாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதெல்லாம் நீ கவலைப்படாத, மாமா சரியாயிடுவாரு, சரி பண்ணிக்கலாம். ஒரி பண்ணிக்காத. அண்ணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவர் ஏதாவது பண்ணியிருப்பாரு, இல்லை அன்னைக்கிட்ட ஏதாவது பேசியிருப்பாரு. இப்போ உங்ககிட்ட சும்மா தான் சொல்லுவார். அவர் ஏற்கனவே சமாதானம் படுத்திருப்பாரு. இப்போ உங்ககிட்ட சும்மா சொல்லுவார். நீங்கள் அதெல்லாம் கவலையப்படாதீங்க. என்ன அப்படியா? ஏன்னா நிஜமாவா? பாத்தியா பையன் என்ன வேலை பார்க்குதுன்னு. சொல்லுண்ணே, உண்மையிலேயே அவர்கிட்ட பேசுனியா? பேசியிருக்கேன், பார்ப்போம் என்னன்னு மாமா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கோவத்துல தான் இருக்காரு. என்னன்னு பேசுவோம் கொஞ்சம் கொஞ்சமா. அண்ணி நீங்கள் பேசுவீங்களா அன்னிக்கிட்ட? மெசேஜ் பண்ணி பார்க்க வேண்டியதானே வாட்ஸ்அப்பில்? பிளாக் பண்ணி வச்சுருக்காரு என் நம்பரை வாட்ஸ்அப்பில். பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களா? ஆமாம், என் மேலே செம்ம கோவத்தில் இருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, நீ எப்போ இருந்து அவருக்கு கால் பண்ண ஆரம்பிச்ச? ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் தான் கால் பண்ணேன், மெசேஜ்லாம் பண்ணேன், வீடியோ கால் பண்ணேன், எடுக்க மாட்டேன்ட்டாரு. இப்போ ஐயோ மேலே தான் பண்ணுறேன், அதுலேயுமே எடுக்க மாட்டாருன்னு வாட்ஸ்அப்பில் என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்காரு. சரி விடு, நான் பேசிக்கிறேன், என்ன கவலைப்படாத. மாமா உண்ட பேசுவார் என்ன. சரிண்ணே. என் தங்கப்பில் என் அம்மால நீங்க அவளை பற்றி ஆளை தங்கச்சி வரவும் இனி மறந்துட்டாரு. அவள் கடுப்பாக போகிறா. கடுப்பானா ஆகிட்டு போட்டோம். சரித்தேன். உங்களெல்லாம் பார்த்து நான் ஏன் கடுப்பாகணும்? நானும் ஒன்றும் கடுப்பாக மாட்டேன். சரி சரி அண்ணே, நம்ம எல்லாம் சேர்ந்து வெளில போகலாமா? நீ, நான், கையிலே, ரகு எல்லாம் சேர்ந்து வெளில போகலாமா? எங்கே போகிறது? இப்போ வேற மாசமா இருக்காளே. ப்ளீஸ், நான் பக்கத்தில் எங்கேயாவது சேர்ந்து போயிட்டு வர, ரொம்ப நாள் ஆச்சுனே. அண்ணன் மதியானத்துக்கு சாப்பாடு செஞ்சுட்டாங்கல்ல, நைட்டுக்கு போடலாமா டின்னருக்கு? ஓகேண்ணே. இப்போ தானே எனக்கு ரொம்ப 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 மனசு லேசாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இதையே கண்டினியூ பண்ணுவியா இல்லை மறுபடியும் அம்மா கூட பாட்டி கூட? எப்பா முடியாது, இனிமேலாம் அந்த ட்ரெஸ்க்குள்ளெல்லாம் நான் போகவே மாட்டேன். இனிமேல் என்ஜாய் பண்ணுறோம், நம்ம ஃபன் பண்ணுறோம். ஓகேவா கையல்? ஓகே அண்ணி. நீ ஃபன் பண்ணுறேன்னு சொன்னால் அவளுக்கு போதுமே, நல்ல குதூகலமாக இருக்கும் அவளுக்கு. போங்க சும்மா, இனி ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க. ஓ விட்டா எங்கள் அண்ணா அடிச்சிட புள்ளியே. ஆமாம்மா, உங்கள் அண்ணன் அடிக்கிறாங்க அப்படியும். பத்தியா, என் தங்கச்சி எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டா, என் அழகு தங்கச்சி. ஏமா? ஆமாம்மா, எனக்கு என்ன யாரும் இல்லையா? எனக்கு ரகுமாமா இருக்காங்க, எங்கள் அண்ணன் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்களே. நானும் சப்போர்ட்டு கூட்டு வருவேனே. இன்னைக்கு மொத்த குடும்பமும் சேர்ந்து பஞ்சாயத்து வச்சே ஆகணும்ப்பா. பத்தியா, எனக்கு பஞ்சாயத்துக்கு அவள் ரெடி ஆயிட்டா. அண்ணே எப்படி வச்சு சமாளிக்கிறவள? சரி சரி, அதெல்லாம் எடுத்துட்டு போட்டோம். உள்ள என் மருமவ என்ன பண்றா? அண்ணன் தங்கச்சி ஒன்று போல சொல்றீங்களே. சரிட்டேன், உங்களுக்கும் பொம்பளை பிள்ளை தான் வேணுமோ? ஆமா, எங்க அண்ணன் பொண்ணு தானே கேட்டான், அப்போ பொண்ணு குழந்தை தான் வேணும் எங்களுக்கு. ஆமாம்மா, எனக்கு பையன் தப்பா வேணும். எனக்கு என் புருஷன் போல எனக்கு பையன் தான் வேணும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு பொண்ணு தான் வேணும், என் பொண்டாட்டி மாதிரி. நான் இங்கே உட்காந்துருக்கேன், நான் போனதுக்கப்புறம் எதுனாலும் பண்ணுங்க. இது என்ன பட்டி அடிச்சிருக்க? எல்லாம் இப்போ செஞ்ச வேலை தான். கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டு வந்தாமா, பட்டி அடிச்சு விட்டுட்டா. ஏன்டி இந்த வேலை பார்த்துருக்க? நல்லா தானே இருக்கு, நல்ல பையனா இருக்கணும்ல, அதனால தான் பட்டி அடிச்சுட்டு இருக்கேன். மொத்தம் உன் சேட்டைகள் எதுவும் குறையல. அதெல்லாம் குறையாது, நீ அதெல்லாம் எதிர்பார்க்காத. இன்னும் சேட்டைகள் குறையவே இல்லை. அந்த இன்னும் இப்ப கூட எனக்கு சொல்லிட்டு போனா குட்டிச்சாத்தானு. பாருங்க, நான் திருப்பி கோவமாயிருவேன். என்ன பண்ணுவீங்க கோவமாயி? அதான் உங்களுக்கு குட்டிச்சத்த மாதிரி தெரியுதா, உங்களுக்கும் உங்க தம்பிக்கும்? நீ இன்னமும் உன் சட்டையை குறைக்காம இருந்தனா அப்ப என்ன சொல்லுவாங்க? பாருங்க, நீ அப்புறம் பார்த்துக்க, உங்ககிட்ட பேச மாட்டேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஏன் நீ குட்டிச்சத்தான்னு சொல்ற? அது பதில் சொல்லுங்க. பாத்துக்க, கையிற்கு யாரும் இல்லை நினைக்காத, அப்ப நானும் வந்து கேட்பேன் பாத்துக்கோ. ஆமாமா, இப்ப மட்டும் அவளுக்கு சப்போர்ட் ஆளே இல்லை பாரு, நீ வந்திருக்க. சரி, எதுக்கு குட்டிச்சத்தான்னு சொல்ற? அவன் எதுக்கு சொன்ன குட்டிச்சத்தானே ரகு? காலையில நீ சேர்த்து கோயிலுக்கு கூப்பிட்டா வரலன்ட்டேன், ஏன்னா எனக்கு வேலை இருந்துச்சு, அதனால அங்க போயிட்டேன். சரின்னு விட்டுட்டு போயிட்டா. அதுக்கெல்லாம் அவங்க டென்ஷன் ஆகல. வீட்டுக்கு வந்து பார்த்தா நான் உட்காந்துருந்தேன், அதான் டென்ஷன் ஆயிட்டா. இல்லனே வந்துட்டீங்களா, அப்புறம் என்ன வந்திருக்கலாம்ல போயிட்டு அப்படின்ட்டு. நேராக கூட வரலான்ட்டு. இவங்க வரது இன்னும் வரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. நான் லேப்டாப் வீட்டு வச்சுட்டு, இல்லாட்டி இன்னைக்கு ஈவினிங் தான் வந்திருப்பேன். நான் வீட்டுக்கு வந்திருப்பான்ட்டு நான் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் கடைசியில் வீட்டுக்கு வந்து பார்க்க நாளே காணும். அப்புறம் வந்து பார்த்தா சூர்யா வந்து விட்டுட்டு போனான். அதான் சரி, வந்தோடனே கட்டில பட்டை அடிச்சு விட்டா. இவன் ரகு உட்காந்துருந்தான், அவனுக்கும் பட்டை அடிச்சு விட்டான். மல்லி கட்டிட்டே இருந்தான், வைக்காதுன்னு சொல்லிட்டு. கடைசியில் குட்டி சத்தான் சேட்டை ஒன்று குறையலன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுல கோவமாயிட்டா. அது இப்பதான் டென்ஷன் குறைஞ்சிருக்கா. இனி அவன் சிக்கினானா அவ்வளவுதான். அவன் ரொம்ப திறந்து இருக்கு, போய் 2 கூட கொடுக்க வேண்டியதானே. நான் திருப்பி வருவேன்னு உள்ள கூடி லாக் போட்டுக்கிட்டாரு ரகுமாமா.
சவுண்டு கேட்டுச்சு. உள்ள லாக் போட்டுக்கிட்டானா? நான் அந்த டைம்ல நான் இல்லாம போயிட்டேனே. இன்னும் 2 பேரும் மல்லு கட்டிட்டு இருக்கீங்களா? ஆத்தாடி முடியல. அதெல்லாம் ஒன்றும் குறையில, ரெண்டும் ஒன்றும் மல்லு கட்டி தான் இருக்கு. இப்போ அவன் திருப்பி சிக்குவான், நீ ஒன்றும் கவலைப்படாது. அடுத்த ரவுண்டு இருக்கும், அது திருப்பி சிக்குவான் எப்படியும். அப்போ வச்சு எப்படி சாப்பிட வெளில வருவான்ல, அப்போ சும்மா விட மாட்டா. குட்டி சத்தன்னு சொல்லிட்டு போயிருக்கான்ல, சும்மா விட மாட்டா. அவரு ஒரு தடவை சொல்லிட்டு போயிட்டாரு ரகு மாமா, நீங்க 1000 தடவை சொல்றீங்க குட்டி சத்தான்னு. இல்லடி, அவன் சொன்னதை சொன்னேன், அவ்வளவுதான். உள்ள வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். ஆள பாரு. எங்க என்னைக்கு கூட்டு போவீங்களா ஈவினிங்? எங்கங்க கூட்டு போவீங்களாங்க சொல்லுங்க. இப்பதான் அண்ணி சொன்னாங்களே வெளியில எங்கேயாவது போலான்னு சொல்லிட்டு, அப்ப கூட நீங்க சொன்னீங்களே டின்னருக்கு வெளில போலான்னு. பத்தியா ஊர் சுத்த ரெடி ஆயிட்டா? உன்னையெல்லாம் கூட்டு போல, மாசமானதோட வருவியாக்கும். நீங்க ப்ளீஸ், நானும் வரேன். யானை அவளும் வரட்டும். சும்மா தான் சொன்னேன். சரி போலாம். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போலாம். அப்ப எங்க போறோம்? சொல்றேன் எங்க போலான்னு சொல்லிட்டு. சரிங்க. தேகம் வேறு ஆகலாம், ஜீவன் ஒன்று தானம்மா. அன்பு கொண்டு பாடிடும் மன்னன் என்னை பாரம்மா. கோவில் தேவையில்லையே, நேரில் வந்த கோவிலே. பாடும் எந்தன் பாவிலே, நாளும் வாழும் தேவனே. கூடு வாழும் குருவிகள், பாடும் பாச பறவைகள். கூடு வாழும் குருவிகள், பாடும் பாச பறவைகள். வாழ்த்துவேன் உனை போற்றுவேன், வாழ்வெல்லாம் உனை ஏற்றுவேன். காலம் காலம் யாவிலும் சேர்ந்து வாழ வேண்டுமே, நாம் சேர்ந்து வாழ வேண்டுமே.